மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில ஜாமீன் மனு கோரி மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனு மீது வரும் திங்கட்கிழமை விசாரணை நடைபெற இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், முழு தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழக முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில பேசியதாக கூறி பதிவு செய்யப்பட்ட வழக்குல விளாச்சிகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த கைதை எதிர்த்து, அதாவது தன்னை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. இந்த சூழல்ல ஜாமீன் கேட்டு மார்க்கண்டேயன் தாக்கல் செய்திருந்த மனுவை தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் நேற்றுக்கு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதையடுத்து தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மார்க்கண்டேயன் தரப்புல உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கண்டேயன் தரப்புல இன்னைக்கு நீதிபதி GK இளந்திரையன் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இந்த மனுவை திங்கட்கிழமைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.